ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி டேஸ்டான குருமாவும் சாஃப்டான சப்பாத்தியும் எப்படி செய்யறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க குருமாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கேரட்டு, வழக்கம் போல் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரப்பொடிங்க, கரம் மசாலா, தேங்காய், கசகசா, பருப்பு நைட்டே ஊற வச்சு ஒரு 3 விசில் போட்டு எடுத்துருக்கேங்க. இப்போ பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். கரம் மசாலா, அந்த அன்னாச்சி பூ, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே போட்டு பொன்னிறமாக, தீ எப்பவுமே வேகமாக வைக்காதீங்க. 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்குனது போட்டாச்சு. போட்டு கைவிடாமல் அதை நல்லா வதக்கணுங்க. தக்காளியும் நல்லா 3 தக்காளி இல்லைன்னா 2 தக்காளின்னு வெங்காயம் சைஸுக்கே நீங்கள் அளவுக்கு அதை எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. அதுலேயும் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இதையுமே கைவிடாமல் வதக்கிக்கோங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு எல்லாமே போட்டுடலாங்க. நம்ம பட்டாணி வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுருணும் இல்லையா, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா லாஸ்ட்டாக கூட போட்டுக்கலாங்க, தெரியலனா. இங்கே பாருங்கள், இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது பக்கத்துலேயே நின்று பொறுமையாக வதக்குங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் நிறைய பேருக்கு அடி பிடிக்குங்க. இப்போ தீயும் கம்மியாக வச்சு அந்த சூட்லேயே அது நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்குங்க. இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வதக்குனீங்கன்னா தான் இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருந்த மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சோம்பு, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, இதை எல்லாமே போட்டு பச்சை வாசனை போக நல்லா கைவிடாமல் வதக்குங்க. அப்போ தான் அந்த மல்லி, சோம்பு, கரம் மசாலா எல்லாமே நல்லா வாசனை தூக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு, கேரட்டு, காலிஃப்ளவரை எப்பவுமே பச்சை தண்ணியில் கழுவிட்டு நறுக்கி தேவையான அளவுக்கு வெந்நீரில் ஒரே ஒரு வேக்காடு போட்டு உடனே எடுத்துருங்க. அது எதுக்காக அது செய்கிறோன்னா, அதில் இருக்கிற பூச்சிலாம் போயிடும். அதுவும் இது மருந்து சில நேரங்களில் அடிப்பாங்க, அதுக்காக இது 2மே பண்ணுறது நல்லது. இப்போது தண்ணி இருத்து வச்சுருந்த பட்டாணி, இதையெல்லாம் போட்டுட்டு அந்த காரம், உப்பு அந்த காய்கறியில் நல்லா உரைக்கிற மாதிரி 1 நிமிஷம் நீங்கள் வதக்கி எடுங்க. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த புதினால முக்கால்வாசி புதினாவை இப்போ போட்டுருங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுருங்க. போட்டுட்டு இந்த கீரையெல்லாம் நல்லா வதங்கணுங்க. அந்த புதினா, கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை ஊற்றிக்குங்க. அதை ஊற்றிட்டு உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கும் பத்தாது, ஏன்னா எங்கள் வீட்டில் குருமா நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிடுவாங்க. அதனால் கூட நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த காய் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம தேங்காய் அரவை அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காவை பின்னாடி இருக்கிற அந்த கருப்பை எடுத்துட்டு தேவையான சைஸு கட் பண்ணிக்கோங்க. நான் கசகசாவை வெந்நீர் ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 5-6 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் சோம்பு, இதை நல்லா மை போல் அரைச்சிட்டு வந்துடுங்க. நம்ம குழம்பு கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அதில் ஊற்றிடலாம். அதில் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் புதினா வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அள்ளி அதிலே போடுங்க. நல்லா தாராளமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்குங்க. அப்போ தான் இந்த குழம்பு நல்லா மணக்க நல்லாயிருக்கும். இப்போ விசில் போட்டு மூடிட்டிங்கன்னா ஒரு 2 விசில் விட்டு எடுங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி. இப்போ கோதுமை மாவு அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பச்சை தண்ணி ஊற்றி தான் பிசைய போகிறேங்க. உங்களுக்கு வேணும்னா வெந்நீர் வச்சு வெதுன்னு ஊற்றிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ரேஷன் கோதுமை, அதில் அரைச்ச மாவு தாங்க. இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரணும்னு பார்த்தீங்கன்னா டிப்ஸு என்னென்னா, நம்ம கோதுமை மாவை ஜலிக்கணுங்க. ஜலிச்சு யூஸ் பண்ணால் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசிங்க. இதில் கொஞ்சம் 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் எண்ணெய் இல்லை வெண்ணெய் அந்த மாதிரி நீங்கள் போட்டு பேசிட்டிங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். நான் எண்ணெய் ஊற்றுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க, மருமகிட்ட பேசிக்கிட்டு. காலையில் டிஃபனுக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் ஞாபகம் இல்லைங்க, மறந்துட்டேன். இப்போது ஒரு 1/2 ஹவர் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா அந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாகுங்க. காலையில் செஞ்சால் நைட்டு சாப்பிட்லாம், நைட்டு செஞ்சால் காலையில் சாப்பிட்லாங்க. மாவு அழுத்தும் போதே தெரியும் பாருங்கள், உங்களுக்கு நல்லா அழுந்தோம்.
மெத்துன்னு இருக்க மாதிரியே தெரியும். நீங்கள் மாவு இந்த மாதிரி பிசையும் போதே தெரியும் சப்பாத்தி நல்லா வரும்னு உங்களுக்கு. இப்போ திரட்டிட்டு வந்துடலாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கட்டமாவோ ரவுண்டாவோ போட்டு திரட்டிடுங்க. இந்த மாவு திரட்டும் போதே வளன்னு வருங்க நீங்கள் மாவு ஜலிச்சு யூஸ் பண்ணிங்கன்னா. இப்போ கல் காஞ்சிடுச்சு. நம்ம சப்பாத்தி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாங்க. இந்த சப்பாத்தி போட்டு எடுக்கிறதுலையுமே 2-3 டிப்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம சப்பாத்தி போடும் போதே கல் நல்லா சூடாக இருக்கணுங்க. இந்த சப்பாத்தி மாவு போட்ட உடனே 2 வாட்டி 3 வாட்டி திருப்பி போடுங்க. அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் போட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு திருப்பி எடுத்து போட்டிங்கன்னா அந்த மாதிரி நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ஹார்டாகிடும். இந்த மாதிரி எடுத்துக்கும் போதே தெரியும் உங்களுக்கு, குண்டு குண்டாக சின்ன பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா, அப்போ சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும்னு அர்த்தங்க. சப்பாத்தி போடும்போது எல்லா மாவும் திரட்டி வச்சுட்டு டக்குன்னு போட்டு எடுத்துக்கோங்க. அப்பப்போ கல்லை ஆஃப் பண்ணி போடாதீங்க. அவ்வளோதான், சப்பாத்தி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா மணக்க வாசனையாக இருக்குங்க. மட்டன் குருமா மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி குருமா செஞ்சிங்கன்னா செமையாக இருக்குங்க. சப்பாத்தி லவர்லாம் இந்த மாதிரி குருமா செஞ்சு வச்சா 3 சாப்பிட்றவங்க 6 சாப்பிடுவாங்கங்க. டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தியை பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எடுக்கும் போதே நல்லா வளன்னு இருக்கு பாருங்கள். 2 விரலில் எடுத்தால் அப்படியே பிச்சுக்கிட்டு வருது பாருங்கள். நல்லா லேயராக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது இல்லையா? நல்ல டேஸ்டான குருமாவும் சாஃப்டான சப்பாத்தியும் ரெடிங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி வைங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் வந்து சேரும். இங்கே பாருங்கள், தட்டு நிறைய குருமா ஊற்றி ஒரு வெட்டுறாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தியை செஞ்சு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.